வணக்கம்ங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா உடுமலை ஏரியாவில் அக்ரியாக இருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்போ எக்ஸ்போர்ட்டுங்கிற ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அக்ரியா. அந்த காம்போ எக்ஸ்போர்ட்டில் நோவாடெக் ப்ரோ 14/7/14ங்கிற ஒரு உரத்தை வந்து ஒரு ஃபார்மருக்கு நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க. அதனோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாருங்க. அது ஒரு சின்ன ஒரு பதிவு அவர்கிட்ட கேட்டுக்கலாங்க. இந்த உரம் எப்படி நம்ம கொடுத்துருக்கோம்? வணக்கமுங்க. தம்பி சொன்னதில் அக்ரி சொன்னதில் இந்த உரத்தை வாங்கி போட்டோம். சரி. நோவாடெக்கு நான் 2 ட்ரிப் அப்ளை பண்ணிட்டேன். முதல்ல பார்த்தா எங்கள் முன்னாடி நான் வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தா பூரா மஞ்சள் அடிச்சுட்டு இருந்தது சோகை எல்லாமே. இப்போ அது 2 ட்ரிப் போட்டதுக்கு பிறகு க்ரீன் கலர் வந்துடுது. சரி. வெயிட்டு நான் 2 ட்ரிப் போட்டேன்னா. சரி. முதல் போட்டு 3 மாதம் கழித்து 2வது போட்டோம். அந்த 3 மாதத்துலேயே எனக்கு கொஞ்சம் வெயிட் கிடச்சிது. சரி. அப்புறம் 2வது ட்ரிப் போட்டு இப்போ காய் போடும்போது கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருக்குதுன்னா தண்ணி பற்றாக்குறை. சரிங்க. அதனால் இந்த உரம் வந்து போடுறதில் தப்பில்லை. சரி. மரத்துக்கு இந்த காய்க்காத மரங்களும் கூட கொஞ்சம் பாலையெல்லாம் வெளியே வருது. சரிங்க. அந்த பாலையே வெளியே வராமல் இருக்கிற மரங்களும் கூட பாலை கொஞ்சம் நல்லா வெளியில் வந்துருக்கு. ஓகேங்க. அப்புறம் இதை நீங்கள் கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை மீண்டும் நான் இதைத்தான் அப்ளை பண்ணாமல் 1 இயர் இதைத்தான் போடலாம்னு இருக்கிறேன். சரிங்க. இப்போ 2வது ட்ரிப் போட்டாச்சு. சரிங்க. இன்னொரு ரவுண்டு போட்டோம்னா 1 இயர் ஆயிரும். அதுக்கு பின்னாடி தான் ஃபுல் ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். ஆனால் இதுலேயே எனக்கு ஓரளவுக்கு திருப்திகரமாக. மரத்துக்கு எத்தனை கிலோ கொடுத்தீங்க? மரத்துக்கு 250 கிராம். அதாவது முதல்ல கொடுத்தது 250 கிராம். அப்புறம் 2வது மறுபடியும் ஒரு வேற இன்னொரு உரம் கொடுத்தீங்களா? அது ஹைட்ரோ ஸ்பீடுங்க. அதை சேர்த்தும் போது 300 கிராம் கொடுத்தோம். சரிங்க. நான் எப்படி அப்ளை பண்ணால் அப்படியே விதைக்கல. சரிங்க. ஆளை விட்டு கொஞ்சம் கொத்தில கீறி விட்டு சரிங்க போட்டு மேலே அந்த மண்ணை அப்படியே போட்டு மூடிட்டேன். வேப்பர் ஆகாம. அதுதான் முறை. சரி. எந்த தடவை உரம் வச்சாலுமே மேலே இறக்க கூடாது. உள்ள போட்டு மேலே பண்ணிருக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் அதெல்லாம் சோகை வெட்டி எல்லாம் மூடாக்கி போட்டுட்டு இருக்கிறேன். சரி. தண்ணி பற்றாக்குறை இல்லைன்னா இதனுடைய ரிசல்ட் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சரிங்க. சரி. காய்பிடிப்பு அந்த காய்பிடிப்பு எண்ணிக்கை நிறைய வந்திருக்குது. ஷைனிங் அந்த சொரியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. சரிங்க. எல்லா விவசாயியும் யூஸ் பண்ணலாங்களா? கண்டிப்பா பண்ணலாம். ஓகே. இதுல ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது. பெரிய ஒரு அளவு அமௌண்ட்டும் கெமிக்கல் போடுற அளவுக்கு இது குறைவு தான். அந்த ரேட்டை பார்க்கும்போது இது குறைவு தான். சரிங்க. சரிங்க. நன்றிங்க. சரி.